ஹலோ கைஸ், சண்டே லஞ்ச் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு கடைசியாக நாங்கள் வந்த பிளேஸ் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வேளச்சேரி பிரான்ச். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட். பட் இன்னைக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டரில் ஆர்டர் பண்ணது மொறு ஸ்டிக் சிக்கன். இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பட் மைனீஸ் முன்ன மாதிரி இல்லை, டேஸ்ட் வைஸ் சுத்தமாக நல்லா இல்லை. அண்ட் குவான்டிட்டியும் சாப்பிட்டு வச்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க. குக் வித் கோமாரியில் செஃப் தாமு அப்பா சொல்கிற மாதிரி பேட்டரும் சிக்கனும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருந்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். பட் ஓவராலாக இது நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது மட்டன் கோலா உருண்டை. நல்ல வேலை 4 பீஸோடு நிறுத்திட்டோம். கையில் எடுக்கிறப்பவே ரமணா படத்தில் பில்டிங் விழற மாதிரி விழுந்துடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சியே இல்லை, பட் டேஸ்ட் வைஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் பிரியாணி. எனக்கு இவங்கக்கிட்ட பர்சனலாக இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி நல்லா இருக்காது, பட் மட்டன் பிரியாணி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அந்த மட்டன் பீசஸ்லாம் அப்படியே ஜூஸியாக டெண்டராக ரொம்ப சாப்பிட்ட நல்லாவே இருக்குங்க. அண்ட் எஸ்பெஷலி இதுக்கு ஒரு குருமா தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் அரைச்சி அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த பிரியாணியோட வச்சு சாப்பிட்றப்போ வாவ்னு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது அல்ஃபஹாம் பாபிக்யூ. இது டேஸ்ட் வைஸ் சுத்தமாக நல்லா இல்லை. மெயினாக நான் டிசப்பாயிண்ட் ஆனதுக்கு காரணமே இதுதான். ஜைத்தூனில் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் தலப்பாக்கட்டியில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் டிசைட் பண்ண டிஷ் இதுதாங்க. நல்லா இல்லாத டிஷ்ஷுக்கு இத்தனை சைட் டிஷ்ஷாக அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஆயிலியாக அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட சுத்தமாக நல்லா இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது எக் ஃப்ரைட் ரைஸ். டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக தலப்பாக்கட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேபேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதையுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், கேபேஜ் போட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. பட் நிறைய கேபேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க என்னன்னு செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக நூல் பரோட்டா. இங்கே எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கு எப்பயுமே சைட் டிஷ் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் சைட் டிஷ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கேட்டு வாங்கிட்டோம். அண்ட் ஃபைனலி அட்டாச்சிங் த பில் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மூடிட்டு வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ருக்கலான்னு தோணுதுங்க. இனிமேல் சண்டே லஞ்சுன்னு எங்கேயாவது போவேன்.